அதாவது உதயநிதி சொன்ன பல குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கிட்ட பதில் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, திசை திருப்புறாரு. உதயநிதி பாதியிலே எழுந்து போயிடக்கூடாது. ஃபுல்லாக இருந்து பேசி அவர் வந்து கவுண்டர் பண்ணியிருக்கணும். கடைசியில் வந்து கவுண்டர் பண்ணியிருக்கணும். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்கன்னா எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு கேளுங்க. ஏன்னா முந்தா நேற்று உதயநிதி பேசும்போது அவர் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் இப்போ தாவேக்காவில் ஈடுபடுகிறார்கள் சொல்லும்போது ஆதாரபூர்வமாக பேசுங்கன்னு சபாநாயகர் சொல்லும்போது ஆலந்தூர் விஷயத்தையும் செய்ய வேண்டிய விஷயத்தையும் அவர் சொன்னார். அவர் ஆக்சுவலாக வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறவர்கிட்டையும் அதான் கேட்கல. போன திமுக கவர்மெண்ட் மேலே ஹைகோர்ட் வச்சு மிகப்பெரிய குற்றச்சாட்டுனா தப்பு பண்ணுற அதிகாரிகளை ஏன் பாதுகாத்து நிற்குது கவர்மெண்ட்டு. பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிஞ்சுதா 20 ரூபாயா மாறி இருக்கு. இவர் எம்ஜிஆர் மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனையோடு இவர் வந்த மாதிரி தெரியல. திமுக செய்கிறது சுட்டி காமிச்சிங்கல்ல, 1,31,00,000 பேருக்கு தான் உரிமை தொகையா, மற்ற 1 கோடி பேருக்கு எங்கன்னு கேட்டிங்கல்ல. நீங்கள் பிஜேபியோட எப்போ தர போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே கனிம வளத்தை வெட்டி எப்படிங்க செல்கமெண்ட் வெட்டி எடுக்க முடியும்? நீங்கள் பாஜகவுக்கு கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல, கிறிஸ்துவ என்ஜிஓஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபண்ட்ஸ் வரதெல்லாம் கட் ஆகிடுச்சு நிறையா. அதெல்லாம் இவர் வந்து ஏதாவது குரல் கொடுப்பாருன்னு பார்க்குறாங்க. இவர் குரல் கொடுக்காத இருக்காங்க. இவரை நம்பி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே. தாவேகா மட்டும் தான் சமூக நீதி முன்னெடுக்குதா நான் கேட்குறேன். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பயன்படுத்துவாங்க ஆனால் எதிர் டீமில் இருக்கிறவங்கள வேணும்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி வெறுப்பேற்றி அவங்களோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சட்டமன்றத்துக்குள்ளன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா சட்டமன்றத்தில் தேவையான விஷயங்கள் வந்து மானிய கோரிக்கை மாறான விஷயங்களாகட்டும் சரி, திட்டங்கள் சார்ந்த விஷயமாகட்டும் சரி, முக்கியமான பல மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்னினோ சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கான முறையான விஷயம் இருக்கும். முதலமைச்சர் பேசுகிறப்ப எல்னினோ சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அப்போ அதுக்கு என்ன நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க? தானியத்தை பாதுகாக்கிற திட்டம் வச்சுருக்கீங்களா? காய்கறிகளுக்கு தேவையான திட்டம் வச்சுருக்கீங்களா? தண்ணி பற்றாக்குறை வரும், வறட்சி வரும், வறட்சினால அந்த மழை பற்றாக்குறை இருக்கும். அப்போ மழை பற்றாக்குறைக்கு குடிநீர் தேவைக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஏரி குளம்லாம் தூர் வரைக்கீங்களா? பருவமழை சார்ந்த விஷயங்கள், நீர் பங்கீடு சார்ந்த விஷயங்கள், இதை பற்றிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை காணும், தம்பியை காணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் இது வந்து திசை திருப்புற விஷயங்கள் சார். இது மாதிரி பேசுறது வந்து திசை திருப்புற விஷயங்கள். அதாவது உதயநிதி சொன்ன பல குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கிட்ட பதில் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, திசை திருப்புறாரு. அதாவது என்ன நினைக்கிறாரு வந்து, தான் வந்து ஒரு பெரிய மேண்டேட்டு, ஒரு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, இனிமேல் நம்ம 5 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 29 வரையும் விஜய் ஓட்டு கேட்கல சார், மக்களுக்கான விஷயங்கள் தானே பேசுகிறாங்க. இப்போ மக்களுக்காக தாங்க அவர் நினைக்கிறார். அவர் நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இனிமேல் வந்து நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் பேச்சு, அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் நேற்று வந்து சரியான பதில் சொல்ல, எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் சொல்லலை. அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. உதயநிதி பாதியிலே எழுந்து போயிடக்கூடாது. ஃபுல்லாக இருந்து பேசி அவர் வந்து கவுண்டர் பண்ணியிருக்கணும். கடைசியில் வந்து கவுண்டர் பண்ணியிருக்கணும். அப்போ வாய்ப்பு கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் தகராறு பண்ணிருக்கலாமே தவிர, நீங்கள் உட்காந்து கடைசி வரையும் அந்த பேச்சை கேட்டுக்கணும். இவர் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்கன்னா எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு கேளுங்க. ஏன்னா முந்தா நேற்று உதயநிதி பேசும்போது அவர் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் இப்போ தாவேக்காவில் ஈடுபடுகிறார்கள் சொல்லும்போது ஆதாரபூர்வமாக பேசுங்கன்னு சபாநாயகர் சொல்லும்போது ஆலந்தூர் விஷயத்தையும் செய்ய வேண்டிய விஷயத்தையும் அவர் சொன்னார். அவர் ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து ஆதாயம் கேட்ட சபாநாயகர், இவர்கிட்ட வந்து ஆதாயம் கேட்கல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறவர்கிட்டையும் ஆதாயம் கேட்கல. என்ன பார்ட்டி ஃபண்டு ஏது ஃபண்டு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ரெக்கார்டில் இருக்கா? கனிம வளத்தில் வந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, நான் கனிம வளத்தில் கொள்ளையடிச்சாங்கன்னு ஒத்துக்கிறேன். யார் கொள்ளடிச்சாங்க, என்ன ஏது, எவ்வளோ தூரம் நஷ்டமாச்சு, என்ன ஏது சொல்லுங்கள். ஏதாவது விசாரணை ஆணையம் போடுங்க வச்சுருக்கீங்களா? டிவிசியில் கேஸ் போட போகிறீங்களா? இல்லை தப்பு பண்ணது அமைச்சர்களா, இல்லை முன்னாடி இருந்த கட்சிக்காரங்களா, இல்லை இங்கே இருக்க அதிகாரிகளா? இப்போ அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? நான் போன திமுக கவர்மெண்ட் மேலே ஹைகோர்ட் வச்சு மிகப்பெரிய குற்றச்சாட்டுனா தப்பு பண்ணுற அதிகாரிகளை ஏன் பாதுகாத்து நிற்குது கவர்மெண்ட்டு. அதிகாரிகள் மேலே இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து கெட்ட பேருன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதிமுக பீரியடில் நடந்த பல ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டின அதிகாரிகளுக்கு திமுக அரசு போற்றி பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்துச்சு. இப்போ அதே அதிகாரிகள் தாவேகா அரசுலையும் இருக்காங்க. இப்போ அந்த தப்பு செஞ்ச அதிகாரிகளுக்கு மீது நடவடிக்கை, அதிகாரிகள் மீது எந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த அதிகாரிகள் தானே எடுக்கணும். அந்த அதிகாரிகள் தானே ஃபைலை மூவ் பண்ணணும். அவனுக்கு மூவ் பண்ண மாட்டானுங்க. அவங்க கேட்டால் என்ன பண்ணுவானுங்க, இப்போ செந்தில் பாலாஜி மேலே வந்து கவர்னருக்கு ஃபைல் அமைச்சிருக்கானுங்க. செந்தில் பாலாஜி ஃபைலை வந்து கவர்னர் அப்ரூவ் பண்ணுறாரா இல்லையே தெரியாது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் விஷயத்தை அதிகாரி எடுத்து செய்வானே தவிர அதிகாரிகள் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு தான் அவங்க செய்ய மாட்டாங்க. எந்த அதிகாரிகளையும் இவங்க வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டும் வந்து ஒன்றும் கண்டுக்கல, இந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் கண்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. கனிம வளத்தில் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டாக போகிற விஷயத்தை வந்து
கவர்மெண்ட் கஜானாக்கு நாங்கள் திருப்புவோன்றாங்க. இது எல்லாமே வந்து அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ அந்த பதிவு கட்டணம் ஆகட்டும் போன்ற விஷயங்களாகட்டும், இந்த அம்மா கேண்டீன் அது இது எங்கேயுமே லஞ்சம் இல்லை, 40 நாளில் எங்கேயுமே லஞ்சம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க, ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. ஊழல் ஒழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பத்திரிகை வந்து சொல்லிட்டு தான், ஊழல் தமிழ்நாட்டில் ஊழல் ஒழியறதுக்கான அடையாளம் தெரியுது, எம்ஜிஆர் மாதிரியே வந்து இவர் ஊழல் ஒழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை வந்து பெருமையாக பேசுகிறார். ஏரிலாம் இன்ஜினியரிங் காலேஜ் மாறினது எம்ஜிஆர் பீரியட்ல தான். ஆமாம். எம்ஜிஆர் கூட இருந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓனராக இருக்காங்க. பல ஏரிகள் தான் இப்போ அங்கே இன்ஜினியரிங் காலேஜாகவே இருக்குது. எம்ஜிஆர் பீரியட் அதெல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் தாங்க பண்ணது. கேட்டால் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் தான் வந்து இந்த எஜுகேஷன் வந்து மாற்றினார். அதை வந்து இல்லாட்டி இவ்வளோ இன்ஜினியர்ஸ்லாம் உருவாயிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் கூட, பல ஏரிகள் பல புறம்போக்கு நிலங்கள்லாம் இன்ஜினியரிங் காலேஜாக மாறினது எப்போனா எம்ஜிஆர் காலத்தில் தான் மாறித்தது. ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு எல்லாருக்குமே. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கிற பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அதிமுக இல்லை இப்போ இருக்கிற அதிமுகவாக தான் இருப்பாங்க. மது சார்ந்த விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல வந்தது. ஆமாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அதனால் வந்து இந்த விஜய் வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறது ஊழலை ஒழிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு 40 நாள்லேயே ஒழிச்சிட்டேன்னு அந்த பேச்சு ஏதோ அந்த ரீல்ஸ் தான் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாள்லேயே ஒழிஞ்சு போச்சுன்னாங்க. எங்கேயே ஒழிஞ்சு போச்சு? அது ஒழிஞ்சு போகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திங்கன்னா சந்தோஷம்தான். பட் அதுக்கு ஒரு 6-7 மாதம் டைம் வேணும்ல. உண்மையிலே லஞ்சம் ஒழிஞ்சுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிஞ்சுதா, 20 ரூபாயாக மாறி இருக்குது. அது மட்டும் எப்படி? அப்போ இதில் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை 40 ரூபா வாங்க நிறுத்திட்டாங்களா? இல்லையே, நீங்கள் தானே சொன்னீங்க அடிப்படை தேவைக்காக ஊழியர்கள் வாங்குறாங்கன்ட்டு. நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வெங்கட்ராமனை கேட்டால் நாங்கள் வந்து தார்ப்பாவெல்லாம் கொடுத்தோம், அவங்க போடலை. இல்லைங்க, அதாங்க அடிப்படை செலவுக்காக அந்த ஊழியர்கள் வாங்குறாங்கன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ திமுக ஆட்சியில் வாங்கினா அது மட்டும் ஊழல், நீங்கள் உங்கள் ஆட்சியில் வாங்கினா அடிப்படை செலவா? அது அடிப்படை செலவுக்காக வாங்குறாங்கன்னா அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டியது. அது கொடுங்க. ஊழியர்களை 5 வருஷமா தற்காலிக ஊழியராக இருந்தால் நான் வந்து பர்மனன்ட் பண்ணுறேன்னு நீங்கள் அது கொடுங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. அப்புறம் வந்து இந்த இது பாலியல் குற்றங்கள் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு தனி மனித ஒழுங்கு வேணும், அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்தால் அது வந்து இது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நான் கேட்குறேன். அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பல விஷயங்கள் பேசிட்டீங்க. திமுக அரசாங்கம் வந்து பெண்களுக்கு பல நலத்திட்டங்கள் கொண்டாந்து அவங்க ஓட்டை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் அவங்க வாங்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்தை பிரதானமாக எடுத்து அதை பிரமாதமாக ஊதி பெருசாக்கினீங்க. அப்போ நீங்கள் பெருசாக்கினதுனாலே கூட திமுகவுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கலாம். திமுக அதை சரியாக கணிக்கலை. நீங்கள் பண்ணுற பிரச்சாரத்தை கணிக்காத அவங்க உங்களை வந்து ஒரு நடிகர்ன்ற முறையில் முத்திரை குத்தி அமுச்சு விட்டாங்க. கடைசியில் நீங்கள் அனுதாபத்தை பற்றி வெற்றி பெற்றீங்க. நீங்கள் நடிகர்ன்றதுனால செல்வாக்கு மிக்க நடிகர் அப்படின்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதே விஷயத்தை இவங்க எடுக்கக்கூடாது, நீங்கள் எதிர்க்கட்சியில் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போது எடுக்க தான் செய்வாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்கு இருக்கணும், இதெல்லாம் பல காலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இவர் படத்திலே அதை வந்து போதிச்சது இல்லை சார். அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றின விஷயங்கள் நம்ம பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து எந்த ஒரு படத்துலையும் வந்து மது குடிக்க மாட்டார், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களோட படம் எடுத்திங்கன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. எல்லா முக்கால்வாசி படங்கள்லாம் ஒரு மது அதுன்ற மாதிரியும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து வந்திருக்கு. அன்புமணி உட்பட, ராஜேஸ்வரி பிரியா உட்பட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் இவர் கடைபிடிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல. இல்லை, அவர் நடிகர்ன்ற முறையில் அதெல்லாம் பண்ணியிருக்கலாங்க. அதை அது கூட வந்து சொல்ல முடியாது. எம்ஜிஆர் பண்ணார், அவர் வந்து வாழ்ந்து காட்டினார். சினிமாவில் நம்ம ஒன்று பண்ணால் நம்ம ரசிகர்கள் இதே பண்ணுவாங்க, நம்ம வந்து நல்ல பழக்கத்தை காமிக்கணும், நம்ம அது மாதிரிலாம் ஒரு கெட்ட பழக்கத்தெல்லாம் செஞ்சால் ரசிகர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, மக்களும் கெட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. இவர் எம்ஜிஆர் மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனையோடு இவர் வந்த மாதிரி தெரியல. ஆனால் நேற்று என்ன பண்ணுறாரு, நான் 1990 நான் வந்து பொது தொண்டில் ஈடுபட்டிருக்கேன். நான் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, அப்புறம் மக்கள் மன்றமாக மாறின போது எல்லா சமயத்துலையும் நான் வந்து இருந்திருக்கேன். 2008 ஈழ போராட்டத்தில் கலந்துருக்கேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துருக்கேன், காவேரி விஷயத்தில் கலந்துருக்கேன், பல விஷயங்கள் சொல்லி, அதாவது நான் வந்து ரொம்ப சீனியர் தான், நான் ஒன்றும் நடிகர் 2 வருஷத்தில் ஆரம்பித்து வரலைங்க, நான் மக்களோட மக்களாக இருக்கேங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக மக்கள் போராட்டத்தில் நான் கலந்துட்டுருக்கேன், என்னுடைய படங்களில் பல படங்களில் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து டீல் பண்ணியிருக்கேன்லாம் சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக நான் சொல்ல வருது என்னென்னா, அவர் அதெல்லாம் சொல்லியிருந்தால் கூட கட்சியை ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கார். அந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு தான் நம்ம கணக்கெடுத்துக்க முடியும் தவிர அதுக்கு முன்னாடி, ஏன்னா எல்லா லீடர்களும் பல விஷயங்கள், சூர்யா இப்போ எவ்வளோ பண்ணுறாரு, பல விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் வெளியில் சொல்லிட்டு இருக்கார். அதனால் அது வேறு விஷயம். நீங்கள் நடிகராக இருக்கும்போது பண்ணுறது வேறு விஷயம். சின்ன சின்ன நடிகர் இவர் இப்போ விஜய் அவர்கள் பண்ணதை விட பாலா அவர்கள், ராகவா லாரன்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க சார். நீங்கள் கட்சி ஆரம்பித்தவரை 2 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? எவ்வளோ தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க? எவ்வளோ மக்கள் நீங்கள் பார்த்தீங்க? அதிகபட்சம் 30 தொகுதிக்கு போயிருப்பீங்களா? போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் மக்கள் உங்களை பார்க்காத இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்க. ஏதோ அதிமுகவுக்கு மாற்றா நீங்கள் ஒரு தடவை வரணும், வந்தால் என்ன அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க. நல்லது நடந்தால் அவங்கள அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க.
நீங்கள் சொன்னபடி செய்யலை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மோதிரம்லாம் நீங்கள் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணல சொன்னபடி. இதெல்லாம் இதே மாதிரி தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்கள் மேரேஜில் 8 சவரன் 8 கிராம் நகை கொடுக்கறது, அது வந்து எப்படி கொடுக்க போகிறீங்க? அதில் என்ன கண்டிஷன்ஸ் போட போகிறீங்க? எப்போதுலேருந்து ஆரம்பிக்கும். அதில் என்ன கண்டிஷன் போடுவீங்க? அதில் சில கண்டிஷன் போட்டிங்கன்னா சில பேருக்கு அப்ளை ஆகாது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் சொல்லும்போது எது வேணாலும் சொல்லிடுறீங்க. ஆனால் என்ன சொன்னீங்க? இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து பிப்ரவரியிலே வந்துடுச்சு, தமிழ்நாடு அரசோட இடைக்கால பட்ஜெட். அதுலேயே 10.62 லட்சம் கோடி கடன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் போட்டிங்க. அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நாங்கள் இந்த ஃபண்ட்ஸு போன்ற விஷயங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம். உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் முதல் பேஜ்லேயே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஃபண்ட்ஸ் இல்லை அது இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், சமாளிக்க மாட்டோம், நாங்கள் சொன்னதை உறுதியாக செய்வோம், நாங்கள் வந்து சொன்னதை தான் செய்வோம், ஸ்டாலின் மாதிரி சகட்டு மேனிக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், செய்ய முடிஞ்சதை தான் சொல்லுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்கு மாறாக செஞ்சுருக்கீங்களா? விவசாயிகள் கடனில் செய்கிறீங்க, இப்போ குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறதில் செய்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றி செய்ய மாட்டீங்கன்னு நிச்சயம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலுமே வந்து மக்கள் அதை சகிச்சுன்னு போவாங்க. விஜய் அண்ணா செய்கிறது கரெக்டு, விஜய் மாமா செய்கிறது கரெக்டுன்னு எல்லாம் ஒத்துன்னு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக செய்கிறதுன்னு சுட்டி காமிச்சிங்கல்ல, 1,31,00,000 பேருக்கு தான் உரிமை தொகையா, மற்ற 1 கோடி பேருக்கு எங்கன்னு கேட்டிங்கல்ல நீங்கள். அப்போது என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போ நீங்கள் மட்டும் பல கண்டிஷன்ஸ் போட்டு இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தலாமா? அதனால் சொன்ன விஷயங்கள் செய்யலைன்றதான் உண்மை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்க? பஞ்ச் டயலாக் அடிக்கிறீங்க. அசம்பிளியில் பஞ்ச் டயலாக் அடிச்சுட்டு பண்ணீங்க, அது ரீல்ஸ் போடுறதுக்கு வசதியாக பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்கீங்க. நான் 5 நிமிஷம் என்னை பேச மாட்டார் சொல்கிறாங்க, நான் 5 நிமிஷம் பேசினாலே எழுந்து ஓடிட்டாங்க அப்படின்னா. 5 நிமிஷம் பேசுனே குளத்தூர் என்ன ஆச்சுன்னு குளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு. குளத்தூர் எந்த ஆட்டம் அடிச்சாங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 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 அரசியல் கட்சி நடத்துகிறவங்க, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க, ஒரு தலைவர்கள் ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் தேர்தலில் சகஜங்க. அதுக்குன்ட்டு வந்து நீங்களும் ஒரு அடுத்த 2-3 எலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஜெயலலிதாவே தோற்று போகிறாங்க ஒரு எலெக்ஷனில், காமராஜரே தோற்று போகிறாருங்க, அண்ணாவே தோற்று போகிறாருங்க, அண்ணாவே தோற்று போகிறார். எம்ஜிஆர் மட்டும் தான் தோக்காது இருந்தார், கருணாநிதியும் தோக்காது இருந்தார் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் பல பேர் வந்து எலெக்ஷன்ஸில் தோற்று போயிருக்காங்க. அதனால் ஸ்டாலினும் தோற்று போயிருக்காரு. ஒரு தடவை தோற்று போனதுனாலேயே வந்து ஏதோ அவரோட அரசியலே முடிஞ்சு போச்சு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் இந்த வாட்டி உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்களா? மக்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்களா? கொடுக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்களோட ஆதரவோடு தானே இப்போ இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்களோட ஆதரவோடு தானே இப்போ இருக்கீங்க. அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்கள் கூட இருக்காங்க, பிஜேபி வந்துருன்றாங்க. நீங்கள் பிஜேபியோட எப்போ தர போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பிஜேபியை உண்மையாக எதிர்க்கிறீங்களா இல்லையா? நீங்கள் பிஜேபி அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீங்க, நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருக்க விரும்புகிறீங்க, ஏன்னா ஃபண்ட்ஸ் வாங்கணுன்றதுக்காக இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருக்கிறதுக்கும், அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு இதாக இருக்கிறதுக்கும், ஆப்போசிஷனை எதிர்பார்க்கிறதுக்கும், அது எந்த இடத்துல வந்து அந்த விஷயங்கள்லாம் டைல்யூட் ஆகும்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இந்த நிர்வாக ரீதியாக அப்படின்னா பாஜக அரசு பரந்தூர் ஏர்போர்ட் வேணும்னு என்ன பண்ணும்? இப்போ தாவேக அரசுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து மேம்போக்கா ஒரு சில செய்தி நிறுவனங்கள் ஏர்போர்ட்டை நிறுத்திட்டாங்க, டிவிகே கவர்மெண்ட்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதிகாரிகள் லெவலில் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே வரல, இன்னும் அதுக்கான ப்ராசஸ் அதெல்லாமே இந்த இவங்க தாவேகா கலை போடுற வதந்திங்க எல்லாமே. இந்த மீடியாவும் அது சேர்ந்து ஜால்ரா போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து மீடியாவும் சேர்ந்து ஜால்ரா போடுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. பரந்தூர் ஏர்போர்ட்டில் இவங்க ஒன்றுமே பண்ணவே இல்லை இதுவரையும். ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே அதை வந்து முடிஞ்சிச்சு, நிறுத்திட்டாங்க, அது இதெல்லாம் சொல்கிறாங்க, மாற்று இடம் பார்க்குறாங்க. அப்படிலாம் வந்து இதெல்லாம் மீடியாவே கலை போடுற விஷயங்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு விஷயங்க. கிட்டத்தட்ட பாதி கணக்கு தாண்டிட்டாங்க இதில். ஆக்சுவலாக ஏன்னா பேருக்கு வந்து இந்த பட்டுவாடா ஒரு 1800 பேர்கிட்ட லேண்ட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது பாதி அளவுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துட்டாங்க, அதுக்கு நஷ்டம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஆக்சுவலாக வந்து அப்போது அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அது வந்து பரந்தூர் வந்து ஒரு விஜய் போனார்ன்றது உண்மை. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து போச்சு. இப்போ அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது வித்ட்ரா பண்ணுவாங்களா? ஏன்னா அது வித்ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து சென்னைக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். அது அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து பிஸ்னஸ் ப்ரொமோஷனோ இல்லை டூரிசமோ எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஏர்போர்ட்னா வருவாங்கல்ல. நான் போகிறது அந்த வரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்ல. அதுக்காக டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பல இடங்கள், ஸ்ரீபெரும்புத்தூரோ மப்பேடோ இல்லை அந்த பக்கம் இருக்க செங்கல்பட்டு சைடோ சுங்குவா சத்திரமோ இங்கே இருக்க அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை ரொம்பவே வந்து ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வணிகம் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க மக்களுமே வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ பாதிக்கப்படுற நிலம் போகிற விவசாய நிலங்கள் போகிறவங்களை தவிர்த்து மற்றபடி சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து அந்த பரந்தூர்
திருப்பரங்குன்ற ஏர்போர்ட்ன்றது மோஸ்ட் வாண்டடான ஒரு விஷயமா இருக்குது. அப்கமிங்கில் தமிழ்நாடோட ஸ்டேட்டுக்கான டெவலப்மெண்ட்டோ இல்லை இதுக்கப்புறம் இவங்க கொண்டு வர போகிற ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களோ இல்லை இண்டஸ்ட்ரியல் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் வந்து முக்கியமான விஷயங்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல தாவேக அரசு மத்திய அரசு பேச்சு கேட்குமா கேட்காதான விஷயம் இருக்குது. போன பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் மாதிரியான விஷயங்களை ஒரு சில பல முக்கியமான தாது பொருட்களை அன்னியட் பண்ணி எடுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து தமிழ்நாடு சைட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி எடுக்க போகிறோன்ற மாதிரி விஷயங்களை வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான திட்டங்களுக்கு தாவேக அரசு ஒப்புதல் அளிக்குமா அளிக்காது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே கனிம வளத்தை வெட்டி எப்படிங்க செல்கமெண்ட் வெட்டி எடுக்க முடியும்? அதை வந்து தேசிய சொத்தாக மாற்றுறானுங்க. தேசிய சொத்தாக மாற்றி அவங்க எடுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க சார். அது வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. அது மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி. மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற கனிம வளத்தை டீல் பண்ணுற உரிமை வந்து மாநிலத்துக்கு தான் உண்டு ஆக்சுவலாக. அதை வந்து ஒரு தேசிய சொத்துன்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் நேஷனல் லெவலில் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த வருமானத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ மாநிலத்துக்கான உரிமை என்னது, அதோட வருமானம் என்னது ஆக்சுவலாக. அப்போ அதில் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறார்? நாங்கள் உரிமைகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோன்றார். அப்போ எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க போகிறீங்க? நீங்கள் பாஜகவுக்கு கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் அப்பீலுக்கு போயிருக்கீங்க. அதில் மட்டும்தான் உங்களுடைய வேஷம் தெரியுது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து நிதி வாங்குகிற நிறுவனங்கள் இருக்குல்ல, கிறிஸ்துவ நிறுவனங்கள், அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து விஜயை நம்பியிருக்காங்க, இவர் ஏதாவது பண்ணுவார், எதிர்ப்பு தெரிவிப்பாருன்ட்டு. இவர் இதுவரையும் வாயை தரக்காதியாக இருக்கார். ஏன்னா நிறையா சேரிட்டி என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல, கிறிஸ்துவ என்ஜிஓஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபண்ட்ஸ் வரதெல்லாம் கட் ஆகிடுது நிறையா. அதெல்லாம் இவர் வந்து ஏதாவது குரல் கொடுப்பாருன்னு பார்க்குறாங்க. இவர் குரல் கொடுக்காத இருக்காங்க. இவரை நம்பி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே. ஸோ இவர் குரல் கொடுக்காத இருந்தாருன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி என்னடா இப்படி இருக்காருன்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் வந்து ஆதரிப்பாங்க. இருந்தாலும் அவங்க சில பேர் வந்து என்னடா நம்ம குரல் கொடுக்கலன்னு யோசிப்பாங்க. இவர் பாஜகவுடைய கொள்கை எதிரி அப்படின்னா இவர் திருமாவளவன் சொல்கிறாரு சமூக நீதியெலாம் பார்க்கும்போது வந்து அதை முன்னெடுக்கிறார், சமூக நீதியை முன்னெடுக்கிறார் விஜய். சமூக நீதியை முன்னெடுக்காத தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இருக்க முடியாதுங்க. திமுக, அதிமுக, தவேக, பாமக யாரை எடுத்துக்கோங்க, சமூக நீதி முன்னெடுக்காது இருக்க முடியும். சமூக நீதியை முன்னெடுக்கிறதுனாலேயே வந்து தவேக வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஆனாகப்பட்ட பாஜகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் ஒரு வாட்டி போட்டுச்சு, அண்ணாமலை ஒரு வாட்டி போட்டுச்சு, அண்ணாமலை போட்டு பாதி லாபியே வந்து அண்ணாமலை வந்து மாற்றி வச்சார். அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை எல்லாருமே சமூக நீதி ஆதரிக்கிறவங்க தான். ஏதோ தவேக தான் சமூக நீதி ஆதரிக்கிறது முன்னெடுக்கிறாங்க அப்படின்றார் அவர். தவேகா மட்டும்தான் சமூக நீதி முன்னெடுக்குதா நான் கேட்குறேன். எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் வந்து அவர் ஆதரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காரு. அவர் வந்து இதில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கூட கூட்டணியில் இருப்பாரா மாட்டாரா, இருக்கணும்னு நினைக்கிறாரா, இருக்க மாட்டோம்னு நினைக்கிறாரா, ஏதோ அவர் கூட அதிகாரத்தில் பங்குன்னு வாங்கிட்டாரு, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு ஒரு பாக்கியலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா எங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ.